தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் நிலையில் முதற்கட்டமாக தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த புதன்கிழமை நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளிலும் 1749 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று முன்தினம் நடைபெற்றது. அதில் 664 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. 1085 மனுக்கள் ஏற்கப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிட 22 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனுக்களை வாபஸ் பெற விரும்புகிறவர்கள் இன்று மாலை 3 மணிக்குள் வாபஸ் பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கெடு விதித்துள்ளது. இதையடுத்து இன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதன்பின் அங்கீகாரம் பெறாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட உள்ளது. அதன்படி ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக ஆதரவுடன் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படும் என்பது இன்று மாலை தெரிய வரும். இதேபோன்று சிதம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் திருமாவளவனுக்கும் விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமாருக்கும் பானை சின்னம் ஒதுக்கப்படுமா என்பதும் தெரிய வரும். இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் நிலையில் நாளை முதல் தேர்தல் பரப்புரை களம் மேலும் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். சமூக நீதி பற்றி பேசும் ராமதாஸ் பாஜகவுடன் எப்படி கூட்டணி அமைத்தார் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தருமபுரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் மணி, கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஆகியோரை ஆதரித்து தடங்கம் பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது சமத்துவம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் கட்சியான பாஜகவோடு சமூக நீதி பற்றி பேசும் ராமதாஸ் எப்படி கூட்டணி அமைத்தார் என்று கேள்வி எழுப்பினார். சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன? பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கைக்கு கூட ஆதரவு தெரிவிக்காத, அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார். மோடி அவர்கள் இப்போ கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா? மோடி கேரண்டில் இடஒதுக்கீட்டின் வரம்பு உயர்த்துவதற்கான உறுதிமொழி உண்டா? ஐயா ராமதாஸ் அவர்கள் மோடியிடமோ அமித்ஷாவிடமோ அதற்கான உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறாரா? நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடாதது குறித்து பேசிய மு.க. ஸ்டாலின் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்ற எண்ணத்தில்தான் தேர்தலில் இருந்து நிர்மலா சீதாராமன் தப்பித்து விட்டதாக கூறினார். ஏன் போட்டியிடலைங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அதான் சூப்பர். தேர்தலில் போட்டியிட அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். சொல்றது யாரு? சாதாரண மக்களோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருந்தால் அவரை தான் விதிக்கிறவங்க சொல்கிறாங்க. இவர்கிட்ட பணம் இல்லைன்னா 12,000 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜக வேட்பாளர்கள்லாம் நிற்கிறாங்களே, அந்த பணம் என்ன ஆச்சு? உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? பச்சை துண்டு போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு பச்சை துரோகம் செய்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்தார். அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசுறாரு பழனிசாமி. பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் ஆதரிச்சவங்க பாதம் தாங்கியா இருந்து மோடி அமித்ஷா இரட்டையருக்கு பௌசா பல்லக்கு தூக்கிய தமிழ்நாட்டு துரோகிதான் பழனிசாமி. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக, சந்தர்ப்பவாத கட்சிகளான அதிமுக, பாமக வீழ்த்தப்படும் எனவும் முதலமைச்சர் சூளுரைத்தார்.